தாவேக்கு ஆட்சி அமையலைன்னா என் 2 பிள்ளைங்களுக்கு விஷம் குடிச்சிட்டு நானும் விஷம் குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லலை. ஓகே, நான் எந்திரிச்சு போயிடுவா. இப்படியெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. இது 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டதுங்கிறது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஸ்டாலின் சார் அப்படின்னீங்க. இப்போ யாரை சொல்ல முடியும்? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்போ அடுத்ததாக மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதான் சோலார் சிஸ்டம் இருக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. அதாவது விஜய் படத்தில் நடிக்கிறது வரைக்கும் ஒரு பெரிய கேப் கிடச்சிது இல்லையா? அந்த கேப்பில் வந்து நாசாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஏன் நாம எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடாது? 6 மாதத்துக்கு கரண்ட் பிரச்சனை தீரும் இல்லை. திடீர்னு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திடீர்னு அமைச்சராகி நின்றுட்டு ஏதோ இந்த நாட்டையே மாற்றி அமைச்சிட்டது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. Let's be honest. Nobody wants a government that takes forever. இந்த இது மகேந்திரன் பேசுறதெல்லாம் கேட்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை அமெரிக்காவில் இருக்கோமா அப்படிங்கிற பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம ப்ளக் பாயிண்டில் அவங்க வீட்டில் எங்கே சொருவுறது, எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த இடத்துல சொருவுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது சரியில்லையா? நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா ஃபேன் ஓடனா நமக்கு காற்று வரும், ஃபேன் சுற்றணும் நாம் ஊதணும். நீங்கள் ஊதுவீங்களா? நம்ம ஊதுனா சுற்றும். இவனுங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னால் நான் பேசினவன். பைப்பை திறந்தா சரக்கு வரும், என்ன தங்க முட்டை போடுற வாத்து கொடுப்பாங்க, புரியுதுங்களா? எல்லாம் சொல்லியிருக்கனா இல்லையா? திமிங்கல பால் குடிச்சு தான் வந்துட்டு இருக்காரு. தஞ்சாவூர் கல்வெட்டுலேருந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐயா புசி ஐயா தான் படித்து கல்வித்துறை அமைச்சராக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்லியிருக்கனா இல்லையா? கர்நாடகாலையும் அவர் வந்து எவ்வளோ ட்ரெண்டாக இருக்காரு, நம்ம சிஎம்க்கு அங்கே எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்தில் யாரும் போட்டுட்டு இருக்காங்களே சார். ட்ரெண்டு தான், எல்லாம் ட்ரெண்டு தான், உலக ட்ரெண்டு தான், அது தெரியுமா? அடுத்த 50 வருஷத்துக்கு விஜயோட ஆட்சியில் அப்படின்னு நாம் வந்து என்ன சொல்கிறது, ஒன்றுமே பண்ணணும். நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மக்கிட்ட சாப்பாடை கொடுத்து அவங்க ஊட்டி விட்டுட்டு போவாங்க. யாருக்குமே எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா, மேகதாது அணை டீல் பண்ணி முடிச்சுட்டு, அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். முதலமைச்சர் வேலை பார்க்க வந்துட்டு டிரைவர் வேலை பார்க்குறாரு. இப்போ டிரைவராக முதலமைச்சர் அவர். ஆமாம், இவர் ஓட்டுறதை பார்த்துட்டு கியூட் சிஎம் நல்லா போயிட்டுருக்காரு. இப்போ இந்த 3 வயசு குழந்தைய கற்பழிச்சது வடக்கன்ஸா தமிழன்ஸா? வடக்கன்ஸ். அப்போ வடக்கன்ஸு இவரை தூக்கி பிடிச்சி இந்தியாவுக்கு பிஎம் ஆக்குனா நாடும் நிலைமையும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் அணிஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமிர்தவல்லி மேடம். மாஸ்டர் மகேந்திரன் அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதான் சோலார் சிஸ்டம் இருக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டிலேருந்து வேணால் நீங்கள் கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஏங்க கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிட்டாரு சார். ஸோ அவர் வந்து நாசாவில் வந்து நடிக்கிறதுல கொஞ்சம் சின்ன வயசில் நடித்தார் இல்லையா? சின்ன வயசில் நடித்து முடிச்சுட்டு அந்த அடுத்த கேப்புன்னு ஒன்று பெரிய கேப் இருந்தது இல்லையா? அதாவது விஜய் படத்தில் நடிக்கிறது வரைக்கும் ஒரு பெரிய கேப் கிடச்சிது இல்லையா? அந்த கேப்பில் வந்து நாசாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாம், நாசாவில் ஒர்க் பண்ணுறப்ப தான் அவர் வந்து சோலார் அந்த சிஸ்டமாக அதெல்லாம். சோலார் சிஸ்டம் இல்லை சார். சோலார் சிஸ்டம்னா அது நவகோள்களை குறிக்கிறது. சோலார் எனர்ஜி இல்லை சோலார் பேனல்னு சொல்லணும் சார். அவர் தெரியாமல் ஸ்லிப் ஆஃப் த டங்ல ஒரு விஷயத்தை பேசிட்டாரு சார். அதாவது தெரியாதவன் பேசினாவே ஸ்லிப் ஆஃப் டங்க. ஸ்லிப்பு சார், ஸ்லிப் ஆஃப் த டங். ஸ்லிப்பு பண்ணுறாங்களா? எப்போ எவ்வளோ நேரம் ஸ்லிப் பண்ணாரு? ஓ மை காட் சார், இட்ஸ் ஸ்லிப் ஆஃப் தி டங் சார். அதான் எவ்வளோ நேரம் ஸ்லிப் பண்ணாருங்க. ஸ்லிப் பண்ணால் அதாவது ஸ்லிப் பண்ணால் ஃப்ளட் பண்ணுறது ஸ்லிப் பண்ணுறது அப்படின்லாம் இருக்குது இல்லையா? இல்லை இருக்குது இல்லையா? ஆமாம், இல்லையா இருக்கா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா தயவுசெய்து நீங்கள் அதை பற்றி கேட்காதீங்க, இல்லை பேசாதீங்க சார். உங்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரியும் சொல்லுங்க. கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தெரியும். அவ்வளோதானே தெரியும். நல்லா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தொழில்துறை அமைச்சராக்கி நேரம் போயிருப்பீங்களா என்ன? கொரியாவில் உட்காந்து நாங்கள் இவ்வளவுக்கு சாதனை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பீங்களா என்ன? இங்கிலீஷை நல்லா பேசுனா உங்களுக்கு அதுக்கு கிடைச்சிருமா? இங்கே 20 வருஷம் அரசியல் இருக்கிறவனு என்னது அந்த வார்டு கவுன்சிலர்னு இல்லை, எதுவுமே ஆக முடியாமல் திண்டாட்டிகிட்டு இருக்கிறாங்க.
திடீர்னு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திடீர்னு அமைச்சராகி நின்றுட்டு ஏதோ இந்த நாட்டையே மாற்றி அமைச்சிட்டது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், தெரியல. இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே வந்து எனக்கு டப்புன்னு ஒரு பயங்கர டவுட் ஆயிடுச்சு. இந்த இது மகேந்திரன் பேசுறதெல்லாம் கேட்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை அமெரிக்காவில் இருக்கோமா அப்படிங்கிற பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் சார் அவர் அந்த அளவுக்கு வந்து பேசிட்டாரு நீங்க சொல்றீங்களா? அந்த சொல்கிறது அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு, அதெல்லாம் ஈஸியாக அவ்வளவுக்கு வந்துடாது. ஆமாம், அதெல்லாம் அவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு இருந்திருந்தா தான் வரும். இல்லை சார், இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, கரண்ட் இல்லைன்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சோலார் சிஸ்டம்ன்ற ஒரு வார்த்தையை, சோலார் எனர்ஜியில் இப்போ அவங்க வீட்டில் போய் நம்ம ப்ளக் பாயிண்டில் அவங்க வீட்டில் எங்கே சொருவது? நம்ம இப்போ ப்ளக் பாயிண்ட் ஒரு கரண்ட் எடுக்கணும்னா ப்ளக் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் எதில் சொருவது? அது சொல்லியிருந்தா இன்னும் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த இடத்துல சொருவுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது சரி இல்லையா? இல்லை, நான் ஏதாவது கரண்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கங்கன்னா நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா இந்த இடத்துல ப்ளக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம சொருவலாம் இல்லையா? இல்லைங்க, நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா சரி விடுங்க. ஆமாம், ஏன்னா அவர் வந்து நாசாவில் இருந்திருக்கார் இல்லையா, அந்த அறிவை வந்து புரியுறது மாதிரி எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? கரண்ட் இல்லை அப்படின்னா எப்படியெல்லாம் அப்படின்னா இப்போ ஃபேன் மேலே இருக்குது, புரியுதுங்களா? ஃபேன் ஓடனா நமக்கு காற்று வரும், ஃபேன் சுற்றணும், நாம் ஊதணும். நீங்கள் ஊதுவீங்களா? நம்ம ஊதுனா சுற்றும். சுத்தலையே. சுத்தலையே. இது கெட்டு போன ஃபேன், அதனால சுற்றலை. அந்த ஃபேனு அதுவும் கெட்டு போச்சு. வேணா ஒருவேளை நீங்கள் ஊதுங்க. இல்லை சார், எனக்கு அவ்வளோ தூரம் எனர்ஜி இல்லை ஊதுறதுக்கு. அப்படியா? இப்படி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, இது வந்து ட்ரெண்டிங் ஆச்சுன்னா மக்கள் எவ்வளோ அறிவாளியாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் பேசுகிறான் பைத்தியக்காரன், அதை சூப்பர்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணி மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் அவனை மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க, அவனை மாதிரி தான் நானும் இருக்கிறேன், அவனை மாதிரி தான் எல்லோரும் இருக்கோம். புரியுதுங்களா? அவர் பேசுறது இப்போ யாருமே நியாயப்படுத்தலன்னு இல்லைங்க, அதை பாப்புலாரிட்டி பண்ணுறதே தப்பா ரைட்டா? ஒரு தப்பை நீங்கள் பாப்புலாரிட்டி பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா அது சரியா? எல்லா சேனலும் உட்காந்த அத்தனை பேரும் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அது சரியா? அப்போ இந்த ஊடகங்கள் அப்படிங்கிற நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன சொல்லி எதை கழட்டி எதை கரைச்சி ஊத்துறது சொல்லுங்கள்? எதுக்கு யாரை பெரியாள் ஆக்கணுங்கிறது இருக்கு இல்லையா? உண்டா இல்லையா? என்னங்க, நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா? சார், அவர் வந்து எதுவும் அவர் சொன்னது இங்கே எல்லாமே சர்க்காஸ்டிக்காக தான் சார் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சர்க்காஸ்டிக்? ஓ, இதெல்லாம் ஓகே. எது சர்க்காஸ்டிக்னே தெரியாமல் போச்சா? சரி, ஓகே. அடுத்தது என்ன? வேற ஏதாவது புதுமையான விஷயத்துக்கு சொல்லியிருப்பாரு. ஆமாம், தண்ணி வருதெல்லாம் சொல்லியிருக்காரா? தண்ணி எப்படி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு. இவனுங்களாம் பேசுறதுக்கு முன்னால் நான் பேசினவன். பைப்பை திறந்தா சரக்கு வரும், என்ன தங்க முட்டை போடுற வாத்து கொடுப்பாங்க, புரியுதுங்களா? எல்லாம் சொல்லியிருக்கனா இல்லையா? திமிங்கல பால் குடிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. தஞ்சாவூர் கல்வெட்டிலேருந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐயா புசி ஐயா தான் படித்து கல்வித்துறை அமைச்சராக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்லியிருக்கனா இல்லையா? அதெல்லாம் அறிவாளித்தனம்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அப்போ நாடும் நாட்டு மக்களும் எப்படி இருக்கும்? தண்ணி வருது, மேகதாது அணையில் போய் தண்ணி கட்டுறதுக்கு தான் வண்டியில் ஏறி வந்துட்டு இருக்காரா? முதலமைச்சர் வந்தார்ல வண்டியில். சார், அவர் கர்நாடகாவில் எவ்வளோ ஃபேன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாலையும் அவர் வந்து எவ்வளோ ட்ரெண்டாக இருக்காரு, நம்ம சிஎம்க்கு அங்கே எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்தில் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்களே சார். ட்ரெண்டு தான், எல்லாம் ட்ரெண்டு தான், உலக ட்ரெண்டு தான், அது தெரியுமா? ஆமாம், உலக ட்ரெண்டு தான். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வர 50 வருஷத்துக்கு ஜோசியர் சொன்னார் இல்லையா, அடுத்த 50 வருஷத்துக்கு விஜயோட ஆட்சியில் அப்படின்னு. நாம் வந்து என்ன சொல்கிறது, ஒன்றுமே பண்ணணும். நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மக்கிட்ட சாப்பாடை கொடுத்து அவங்க ஊட்டி விட்டுட்டு போவாங்க. யார் வருவாங்க ஊட்டி விட? நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்க? நான் வந்து ஒரு கேத்ரினா கைஃப் வந்து ஊட்டி விட்டால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு யார் ஊட்டி விடணும் சொல்லுங்கள்? ஆமாம், சைனீஸ் ஆக்டர்ஸ். ஓ, அப்போ இங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஆக்டர்ஸாகவே தெரியல. இல்லை, எனக்கு அங்கே தான் சைனீஸ். அப்போ உங்களுக்கு ரஜினியை பிடிக்கல, ஒரு அஜித்தை பிடிக்கல?
அது எப்படி ஒரு சார் ஒரு கமலஹாசனை விஷயம் பிடிக்கல. சொன்னா நீங்க தப்பா திருச்சி புரிஞ்சுக்கிறீங்க, இப்படிதான் இருப்பீங்களா? இல்லைங்க, அப்ப அப்படிதான் நீங்க மத்தவங்க எல்லாரும் சொன்னாலும் அப்படிதான் தப்பா புரிஞ்சு திருச்சி அதை எடுத்துக்கிறீங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா தப்பாகவே புரிஞ்சுக்கிறோம். உட்காந்து தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழர்கள் படம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ அமேசானை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு, ஆமாம், சைனீஸ் படத்தை 4 படத்தை பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் ஓவரா இல்லை? முதல்ல சைனீஸ் படம்லாம் பார்க்குறது நிப்பாட்டுங்க, புரியுதுங்களா? ஆமாம், அதே நினப்பில் இருக்கிறதுனால சோறு ஊட்டி விடுறவங்க கூட சைனீஸ்காரங்களாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம், தெரியுது, சிரிக்காதீங்க, போதுங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ராப்ளம்? யாருக்குமே எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. வண்டி ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, மேகதாது அணை டீல் பண்ணி முடிச்சுட்டு, அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். அப்படியா? மேகதாது அணை அது மேட்டர் பேசி முடிச்சிட்டாரா? உங்களுக்கு விஷயம் வந்துடுச்சா? சொல்லுங்க சார். அது இல்லை, அது கட்டணும்ல. மேகதாது அணைங்கிறது கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஏன் எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா மழை பெய்கிறப்ப அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அது சர்ன்னு போய் கடலில் கலந்துரும். உண்டா இல்லையா? ஆமாம். ஆமாம். இப்போ அது கடலில் போய் கலக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? இடையில ஒரு அணை கட்டணும். ஆமாம். அந்த அணை மேகதாது அணையை கட்டிட்டு வச்சுட்டாங்கன்னா, புரியுதுங்களா? அது கர்நாடகாவில் கட்டுறது சார். கர்நாடகாவில் கட்டினா தானே தமிழ்நாடு செழிக்கும். ஆமாம், ஒரு விஷயம் அவங்க சொட்டு சொட்டாக விட்டாங்கன்னா கூட நம்ம சொட்டு நீர் விவசாயம்னு இருக்கு இல்லையா, சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு, அந்த மாதிரி சொட்டு நீர் அப்படின்லாம் ட்ராவல் பண்ணலாம். ஆமாம், அந்த நீர் கூட வரலைன்னா கூட பரவாயில்ல. நீர்க்கடுப்பு பாசனம்னு ஒன்று இருக்குது. நீர்க்கடுப்பு பாசனம். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு புரியல, புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆமாம், எல்லோரும் வயல்வெளியில் வரிசையாக நின்றுட்டோம்னா சொட்டு சொட்டாக இதாகும். பாசனம் பண்ணி அதில் இப்போ வளர்த்து நம்ம பயிர் வளர்த்து. சார், அவர் கொல்லூர் மூகாம்பிகா போயிட்டு வந்தது அங்கே. இப்போ எனக்கு புரியல. ஓ, மூகாம்பிகை அருளை வாங்கிட்டு வந்திருக்காரா? ஆமாம், ஏற்கனவே பாபா வரும்போது அவரே கார் டிரைவ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் இங்கே எவ்வளோ இதுவாக பேசப்படுது சார் சமூக வலைதளத்தில். இப்போ அதுதான் சார், அதானே உண்மை. ஏன்னா டிரைவர் அவரோட டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரோட டிரைவர் பையன் வந்து மினிஸ்டர் ஆகிட்டார். புரியுதுங்களா? டிரைவர் பையன் மினிஸ்டர் ஆகிட்டா அவர் டிரைவராக இருக்க முடியுமா? ஒரு மினிஸ்டரோட அப்பா வந்து டிரைவராக இருப்பாரா? புரியுதுங்களா? ஒரு டிரைவர் பையன் மினிஸ்டர் ஆகிட்டார்னா மினிஸ்டரோட அப்பா டிரைவராக இருக்க முடியுமா? அதனால அந்த டிரைவர் வேலையை விட்டுன்னு இல்லை, அவர் பின்னால் உட்காந்துக்கிட்டார். இப்போ இவர் அவரை வச்சு உட்கார வச்சு டிரைவ் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் நல்லா அந்த வண்டியில் பாருங்களேன், அந்த டிரைவர் பின்னால் உட்காந்துருப்பார். ஆமாம், புரியுதுங்களா? முதலமைச்சர் வேலை பார்க்க வந்துட்டு டிரைவர் வேலை பார்க்குறாரு. உண்டா இல்லையா? முதலமைச்சர் வேலை பார்க்க வந்துட்டு டிரைவராக பார்க்கறதுங்கிறது இது எந்த விதத்தில் சரி? நாடே அந்த டிரைவரு இப்போ டிரைவரா முதலமைச்சரா? அவர் சொல்லுங்க, அவர் டிரைவரா முதலமைச்சரா? சார், நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அவர் டிரைவரா முதலமைச்சரா? சார், அவர் முதலமைச்சர் தான் சார். அவர் சின்ன சின்ன ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிறதா கூட இருக்கலாம்ல சார். சின்ன சின்ன ஆசைன்னா புரியல. இந்த 3 வயசு பொண்ணை கற்பழிச்சு தூக்கி போட்டாங்களே, அது சின்ன சின்ன ஆசை தானே சார்? அது மாதிரியா? எதோட எதை சார் பேசுறீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? எதோட எதை பேசணும் இல்லை. சின்ன சின்ன ஆசைன்னா என்ன சின்ன ஆசை? அதுவும் சின்ன ஆசை தானே. 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு தூக்கி போட்டதுங்கிறது அது சின்ன ஆசை தானே. அவர்களுக்கு அது சின்ன ஆசையா பெரிய ஆசையா? சொல்லுங்க, எது ஆசை? எதை நோக்கி இருக்கணும்? நாட்டு மக்கள் யாரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? புரியுதா? நான் உங்கள்கிட்ட கேட்கல, கேட்க வேண்டியவன்ட்ட கேட்க முடியாத சூழ்நிலையா? அதான் அந்த தெய்வ மகன் லாரன்ஸ் சொன்னது மாதிரி, ஒரு நாயில் நானும் ஒரு நாயாக இருக்கிறதுனால கேட்க வேண்டியதாக இருக்குது. சார், நீங்கள் மட்டும் தான் சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் தேவையில்லாமல் எதையோ புரிஞ்சு எதையோ லிங்க் பண்ணி எனக்கே புரியல சார். சார், இப்போது சமூக வலைதளத்தில் இப்போது நிறைய விஷயங்கள் வந்து தவிக ஆட்சிக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்குது, ஃபாராகவும் இருக்குது. நம்ம பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். ஓ, அப்போ இதெல்லாம் வந்து கண்டுக்கூடாது. ஆமாம், இவர் ஓட்டுறதை பார்த்துட்டு க்யூட் சிஎம் நல்லா போயிட்டுருக்காரு. எங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த பெண்மையோட நமக்கு வராது. ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, எங்க நீங்கள் சொல்லுங்கள் க்யூட் சிஎம் சொல்லுங்கள். இப்போ எதுக்கு சார் என்ன இது பண்ணுறீங்க? இல்லை, அப்படி ஒரு பெண்கள் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகியிருப்பாங்க ஒரு லேடி ஒருத்தவங்க. அதாவது என் புருஷனை விட விஜய் மாமாவை தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த சொன்ன லேடி வந்து பயங்கர ட்ரெண்டிங். எலெக்ஷனுக்கு முன்னால். எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த லேடி எங்கே போனாங்க? இந்த மீடியா எல்லாம் ட்ரெண்டிங் ஆக்குனாங்கல்ல. ஒருத்தன் கூட இந்த மீடியாவில் ஒருத்தனு கூட அந்த லேடியை கேட்ச் பண்ணி ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வக்கு இல்லையா? இல்லை, ஒருத்தவங்க ஒரு காலத்தில் இது பண்ணாங்க. நாங்கள்
தாவேக்கு ஆட்சி அமையலைன்னா என் 2 பிள்ளைங்களுக்கு விஷம் குடிச்சிட்டு நானும் விஷம் குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லலை. ஓகே, நான் எந்திரிச்சு போயிடுவா. இப்படியெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. நான் ஏன் சார் முட்டு கொடுக்குறேன்? இல்லை, ஒரு பயங்கரமாக ட்ரெண்டிங்கான விஷயத்த ஒரு 2 குழந்தைய விஷம் குடிச்சிட்டு நானும் விஷம் குடிச்சு செத்துருவேன், மறுபடியும் திமுக ஆட்சி வந்ததுன்னா தாவேக்கா அண்ணன் எங்கள் ஆட்சி அண்ணன் ஆட்சி வரலைன்னா நாங்கள் இப்படி செத்துருவோன்னு சொன்னது ட்ரெண்டிங்னு சொல்லலை. எவ்வளவு அப்படியே பாஸ் பண்ணுறீங்க? உங்களை மாதிரி ஆட்கள் பாஸ் பண்ணுறதுனால தான் சார் நாங்கெல்லாம் நடுநிலையானவங்க சார். நடுநிலை. நாங்க யாருக்கும் முட்டு கொடுத்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணது இல்ல சார். அதான் மதன் கௌரி பேசுவானே, நாங்களாம் நடுநிலைன்னு. அந்த மதன் கௌரி பண்ணது எவ்வளவு பண்ணியிருக்கான் தெரியுமா? அந்த மதன் கௌரி பண்ண ஒரு பங்குல டிஎம்கே தோத்ததுக்கு அவனும் ஒரு முக்கிய காரணம். இது மாதிரி நடுநிலைன்னு சொல்லிட்டு இருக்கிறவனு இருக்கானுங்களே, அது மாதிரி ஏகப்பட்ட பேர் நடுநிலை. இந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்களே, உலகத்தில் யாரை வேணுமாலும் நம்பலாம். அவன் அதை சேர்ந்தவன் ஆயிரும், இவன் இதை சேர்ந்தவன் ஆயிரும். இந்த நடுப்புறம் இருக்கிறதுக்கான சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப தப்புங்க. பார்லிமெண்ட்லேயே நடுநிலையெல்லாம் இருக்குது சார், நம்ம சட்டமன்ற இதுலேயே நடுநிலையெல்லாம் இருக்குது சார். ஆனால் மக்கள் நடுநிலையாக இருந்தால் மட்டும்தான் உங்களை மாதிரி ஆளுங்களாலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன் சார். எனி சைட்ஸ் நான் நிஜமாக ஐம் நாட் டேக்கிங் எனி சைட்ஸ். நான் வந்து டிவிகேக்கோ இல்லை டிஎம்கேோ நான் எந்த கட்சியை சார்ந்தவளும் நிஜமாவே இல்லை சார். ஓகேவா? ஸோ என்னால் அது தைரியமாக அதனால உங்களுக்கு அது குத்தலை, ஒரு நாயின்னு பேசுனதுக்கு உங்களுக்கு வலிக்கலை. ஏன்னா எந்த கட்சியிலையும் ஏதாவது ஒரு எகென்ஸ்டான ஒரு கட்சியில் இருந்தால் தானே வலிக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து நாய்ங்கிறது வந்து ரொம்ப சர்வசாம கடந்து போகலாம். ஆமாம், எல்லாமே அதாவது என்ன நடந்து முடிஞ்ச எதையுமே வந்து சர்வசாம ஏதோ பேச வந்து ஏதோ இது பண்ணுறேன் சார். அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். இந்த 3 வயசு குழந்தை அது எப்படி எனக்கு வந்து அது இப்போ டிஎம்கே இருந்ததுக்கப்போ கண்டிப்பாக வந்து அது ஸ்டாலின் தான் கற்பழிச்சிருக்காரு இருப்பார். வார்த்தையை பார்த்து பேசுங்க. இல்லைங்க, இது 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டதுங்கிறது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஸ்டாலின் சார் அப்படின்னீங்க. இப்போ யாரை சொல்ல முடியும்? இப்போ ஸ்டாலின் இதுக்கு சம்பந்தம் இல்லையா, இருக்கா தெரியல எங்களுக்கு. அப்போ இப்போ யாரை சொல்றது? இல்லை சார், அந்த கட்சியோட நீட்சி தான் இன்னுமே வந்து இங்கே இருக்கு சார். அரசாங்கம் தான் மாறி இருக்காங்க தவிர அதிகாரிகள் யாரும் மாறல இல்லை சார். அப்போ அதிகாரிகள் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிடலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அதிகாரிகள்லாம் தப்பான அதிகாரிகள் இல்லையா? அவங்களெல்லாம் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை போட்டு நீ சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு பிடிச்சி தூக்கி போடலாம் இல்லையா? அவங்கள ரெமுனேஷன்லாம் கட் பண்ணலாம், அவங்கள ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கி வெறிய வேண்டியதானே, ஒரு புதுசாக ஒருத்தனை போட வேண்டியதானே? முன்ன பின்ன அனுபவம் வேணும்னு அவசியம் இல்லையா? அரசியலுக்கும் எதுக்குமே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு அனுபவம் வேணும்? புரியுதுங்களா? ஒரு முறுக்கு சரியில்லைன்னு பிடிச்சார் இல்லையா கோயிலில், அவர் அமைச்சர் அதுக்கு முன்னால் எதுவும் அரசியல் அனுபவங்களில் பயங்கரமாக இருந்தார் என்ன? இது கொரியாவில் போய் பேசிட்டு வந்தாங்களே, அவங்கலாம் அரசியல் அனுபவம். அதனால தான் நானும் சொல்கிறேன், இந்த பழைய வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கலெக்டர்ஸ் அப்படின்லாம், இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் நல்லா வேலை பார்க்கல, ஒழுங்காக இல்லை. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப கேவலம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, சிங்கப்பெண் படைன்னு உட்கார வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஆயாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏற்படுத்த வேண்டியதானே. இந்த பழைய ஆட்கள்லாம் வேலை சரியாக செய்யலையே, தொந்தியும் தொப்பையுமோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்காங்களே, நல்லா ஃபிட்டாக கொண்டு வந்து வைக்கலாம்ல. எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குங்க, உங்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா பழையதே சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, வந்தால் நடத்தணும்ல, வந்தால் நடத்தாமல் அவன் அப்படியே இருக்கான் அவன் அப்படி இருக்கான்னா அவனை தூக்கணுமா இல்லையா? அதானே ரூல். ஃபைன் சார். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க கடைசியாக என்ன சொல்கிறோமோ, நாட்டு மக்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க, 50 வருஷத்துக்கு இந்த வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம், நம்ம வந்து ஒன்றும் இல்லை. அதாவது சார், இப்போ வடக்கன்ஸ் வந்து விஜய் அவர்கள் 2029க்கு பிஎம் ஆகிற அளவுக்கு வந்து இவரை வந்து அங்கே அங்கே தொடர்ந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கே சார். இப்போ இந்த 3 வயசு குழந்தைய கற்பழிச்சது வடக்கன்ஸா தமிழன்ஸா? வடக்கன்ஸ். அப்போ வடக்கன்ஸ் இவரை தூக்கி பிடிச்சி இந்தியாவுக்கு பிஎம் ஆக்குனா நாடு நிலைமையும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, 3 வயசு குழந்தையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. வடக்கன்ஸ் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். வடக்கன்ஸ்லாம் தூக்கி இவரை பிஎம் ஆக்கணும்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்களே, அந்த 3 வயசு குழந்தைய கற்பழிச்சது வடக்கன்ஸா தமிழன்ஸான்னு கேட்டேன். வடக்கன்ஸ். அப்போ அந்த வடக்கன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்களாம் வெளியில் போய் சந்தோஷமாக விளையாண்டுட்டு வருங்கள.
எங்கேயோ ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதுன்னா அது அவங்க வீட்டு குழந்தையோ நம்ம வீட்டு குழந்தைய பற்றி நமக்கு என்ன? சீரியஸாக கேட்குறேங்க. நான் வந்து இதாக கேட்கல. புரியுதுங்களா? வடக்கன்ஸ் தூக்கி கொண்டாடுறாங்க, ஒரு பிஎம் ஆகிடுவார் அப்படின்னு தானே நீங்கள் சொல்ல வந்தீங்க. இது சரியா? பிஎம் ஆக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம். ஃபைன் சார். இவ்வளோ நேரம் தொடர்ந்து உங்களோட கருத்துக்களுக்கும் உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். அதான் பேசுறது கேட்க முடியல, பேசுனது போதும் நிப்பாட்டுறா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது சீரியஸா? இல்லை, இப்போ நான் என்ன தொடர்ந்து நெக்ஸ்ட் கேள்வி கேட்கணும், நீங்களே சொல்லுங்கள், நான் அதையும் கேட்குறேன். எது சொன்னாலுமே நீங்கள் என்னையுமே வந்து சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னையுமே நாயின்றீங்க, என்னையுமே நீ நடுநிலைவாதி இல்லை அப்படின்றீங்க, நீயே வந்து ஒரு அடுத்த மதன் கௌரின்றீங்க. நீ எல்லாம் எதுக்கு இந்த மீடியாவில் இருக்கேன்னு கேட்டுட்டீங்க. நான் என்ன கேள்வி கேட்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு? ஓகே டன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.